நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரம். இந்த ரெட்ஃபோர்ட் தளத்தை உருவாக்கி மிகச்சிறப்பாக 2 ஆண்டுகளுக்கு மேலே கொண்டு செலுத்துகிற இனிய நண்பர்களுக்கும், இன்று ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுகிற மிகச்சிறப்பாக தொடர்ந்து பணியாற்றுகிற திருமிகு சாந்தா அம்மையார் அவர்களுக்கும், இணைந்திருக்கிற திருமிகு பாலகுரு, திருமிகு தேன்மொழி, திருமிகு ராஜேஸ்வரன், திருமிகு காவியா மற்றும் பிற நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து தொடங்குகிறேன். இன்றைக்கு ஒரு ஆர்டிக்கிள், அதாவது ஒரு உரை கேட்டேன். அந்த உரையில் த ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற அந்த தலைப்பிட்ட ஒரு உரை கேட்டேன் நான் இணையத்தில். அதில் குறிப்பிட்டாங்க ஒரு ஆர்டிக்கிள். அது என்னென்னா, அதை பேஸ் பண்ணி தான் அந்த உரையை அமைச்சிருந்தாங்க. அது மார்க் மான்சன் அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தா, MARK மார்க் MANSON தேடி பார்த்தா அந்த உரை கிடைக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 பக்கங்கள் உள்ளது. மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை அலசுறார் அவர். 4 நிலைகளில் வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு பொருத்தி பார்க்குறாரு. சில சமயங்களில் ஓவர்லேப் இருக்கும், சில சமயங்களில் ஸ்டக் ஆகிடும். ஸ்டக்கானா என்ன அப்படின்னு, என்ன ஆக நிலையில், அப்படியெல்லாம் ஒரு ரொம்ப அழகான ஒரு டிஸ்கஷன் அதில் இருக்குது. அதையும் நான் அறிந்த தமிழ், எனது அனுபவம், இதையும் கொண்டு, அந்த இணையத்தில் நான் கேட்ட உரையையும் கொண்டு என்னுடைய இந்த நிகழ்வை நான் அமைச்சிருக்கேன். இதில் கலந்துக்கிட்டவங்க ஒரு இதனுடைய நிறைவு வரைக்கும் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கிறது கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாம் மீண்டும் வணங்கி தொடங்கலாம். வாழ்க்கையில் 4 நிலைகள் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சதை வெவ்வேறு முறைகளில் வெவ்வேறு உளவியல் கருத்துக்கள் சார்ந்து எண்ணி பார்ப்பது சார்ந்து இதை சொல்கிறாங்க. 4 நிலைகள் என்னென்னு பாலகுரு சார் முதல்ல சொல்லிடுங்க சார் அப்படின்னா. என்னென்ன? 1 மிமிக்ரி அப்படிங்கிறார். மிமிக்ரி. 2 அது என்ன மிமிக் எனக்கெல்லாம் மிமிக் வராது. ஆனால் ஒன்று இல்லை, ஒன்றை பார்த்து அதை பார்த்து பிள்ளைங்க செய்யுது, அந்த மாதிரி மிமிக் பண்ணுது. அப்படி தான் செய்ய சொல்கிறோம், நட அப்படிலாம் சொல்கிறோம். 2வது ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்க, அதை தாண்டி வர்றது செல்ஃப் எக்ஸ்ப்ளரேஷன். வாங்க, 2வது ஸ்டேஜ் செல்ஃப் எக்ஸ்ப்ளோரிங் அப்படிங்கிற ஸ்டேஜ். அது அந்த மிமிக்ரி ஸ்டேஜை தாண்டி, மிமிக்ரி ஸ்டேஜுங்கிறது எவ்வளோ நாளைக்கு இருக்கும், ஒரு ஏர்லி அடலசென்ட், ஒரு டீனில் இருந்து ஒரு 17-18 வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் தான் தனித்துவமானவன் அப்படின்லாம் வெளியில் வர்றாங்க. அப்போ செல்ஃப் எக்ஸ்ப்ளோரிங்கிறார். அப்போ அது எவ்வளவு நாள் நடக்குது, அதுக்கு ஸ்டக் ஆகிட்டா என்ன ஆகும், இதைத்தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு அப்புறம் கமிட் ஆகிறாங்க. கமிட்மெண்ட், அது பல நாட்கள் அதில் எஃபர்ட்ஸ் போடுறாங்க, பெஸ்ட் எஃபர்ட்ஸ் போடுறோங்கிறாங்க. அந்த கமிட்மெண்ட் ஸ்டேஜ் பல ரிட்டையர்மெண்ட் வரை கூட தொடரும். அதற்கப்புறம் ஒரு ஸ்டேஜ், அது என்ன, லெகசி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன. அதை விட்டுட்டு போகிறோம். தம் எச்சத்தார் காணப்படும்னார் தக்கார் தகவிலர் என்பது தம் எச்சத்தார் காணப்படும். என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கான் நம்ம என்ன அப்படி, இதை பூரா நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிலாம் நினைத்து பார்க்கறதுக்கு உந்து சக்தியாக அமைந்துள்ள ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆர்டிக்கிள் இது. மோகன் வைரக்கண்ணு வாங்க. அப்போ செங்கோபால் அருமை.
இப்போ என்ன ஆரம்பிச்சிருக்கேன்னா நான் சொல்கிறேன். அப்போ என்ன இதுன்னா 4 ஸ்டேஜஸ் சொல்கிறேன் லைஃப்பில் ஆரம்பித்தேன். என்னென்ன சொல்கிறாங்க? ஒன்று மிமிக்ரிங்கிறாங்க. அது என்ன? ஒருத்தரை பார்த்து பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறது. 2வது ஸ்டேஜு செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். அதிலிருந்து வெளிவந்து தானே பார்க்கறது, தனித்துவமாக தெரியணும்னு நினைக்கிறது, கிராப்பையெல்லாம் மாற்றி வச்சுக்கிறது, புது புது பைக் வாங்குறது, கார் வாங்குறது, அந்த மாதிரிலாம் ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். அது படிக்கிறதுக்குள்ளே வருது, வாழ்க்கையிலே வருது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். 3வது ஸ்டேஜ் என்ன சொன்னோம்? கமிட்மெண்ட். அதிலிருந்து வந்து ஒன்றுக்கு கமிட் ஆகிறான், ஒருத்திக்கு கமிட் ஆகிறான், ஒரு வேலைக்கு கமிட் ஆகிறான், அதில் எஃபர்ட்ஸ்லாம் போடுறான். அதற்கு அப்புறம் இது 60 வயது வரைக்கும் கூட தொடருது. அதற்கு அப்புறம் அந்த காமம் சார்ந்த கடைக்கோட்காலைன்னு தமிழ் சொல்லுது. அப்போ என்னெல்லாம் பண்ணுறான்? மாறுது. இப்போ என்ன இதுக்கு சொல்ல வர்றோம்? ப்ரியாரிட்டிஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் மாறுதுங்கிற. எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்கும், ஆனால் ப்ரியாரிட்டிஸ் மாறுது அப்படிங்கிறது சொல்கிறேன். இது ஒரு மறுபடியும் நண்பர்களுக்கு, சேர்ந்த நண்பர்களுக்காக சொல்கிறேன். ஒரு இணையத்தில் கேட்ட உரையை வைத்தும் அந்த உரையிலே குறிக்கப்பட்ட 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஆர்டிக்கிள் மார்க் மான்சன் அப்படிங்கிறது MARK மார்க் MANSON இதை தேடுனா உங்களுக்கு கிடைக்கிது. இந்த ஆர்டிக்கிளையும் ஒரு பேஸ் பண்ணி நான் இப்போ என்னுடைய சில அனுபவங்களையும் சேர்த்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ முதல் ஸ்டேஜில் பார்க்கலாம், மிமிக்ரி அப்படிங்கிறது என்ன. இது நம்ம என்ன சொல்கிறோம்? ஒவ்வொரு பிள்ளைக்கு இது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த ஒரு ஸ்டேஜிலேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போனால் அது போகாமல் ஸ்டக் ஆகிட்டா ஏதோ ஒரு மிஸ் பண்ணதா ஒரு ஃபீலிங் வருது, ஏதோ விட்டுட்டோமோன்னு ஒரு ஃபீலிங் வருது. அந்தந்த பீரியடு இதில் மிமிக்ரினா எப்படி? என்ன, ஒருத்தரை செய்கிறத பார்த்து மிமிக் பண்ணுறது. பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறது? இப்படி இப்படி பேசணும், இப்படி நடக்கணும், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு. அது பார்த்து பார்த்து அது கெட்ட பேச்சு பேசுறது இல்லை, கேட்ட பேச்சை பேசுறதுங்கிறாங்க. தந்தையை பார்க்குது, தாயை பார்க்குது. அவங்க தந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னும் அடையினார். அவர்கள் மகிழ்ந்து குலாவி இருந்தால் இந்த பிள்ளைக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அவங்க எலியும் பூனையும் இருந்தால் பிள்ளை என்ன பண்ணுது? அது பார்க்குது, பார்த்து பார்த்து மிமிக் பண்ண ஆரம்பிக்குதுங்கிறாங்க. அப்போ எப்படி பேசணும்? இதுக்கு முக்கியமான என்ன? இந்த கல்ச்சர் என்ன? நம்மது கூட்டத்தில் ஒருவனாக இருக்கணும்னு நினைக்கிது. இப்போ அந்த கூட்டத்தை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன்னா நான் விட்டு போயிடுவோம்னு அதுக்கு பயம் வருது. இதை அப்ரஹாம் மாஸ்லோ சொல்லுவார். நீட தியரி சொல்லிக்கிட்டு வர்ற போது அப்ரஹாம் மாஸ்லோ சொல்லுவார், முதல்ல உரையுள்ள இதெல்லாம் கிடச்சிருச்சு, பேசிக் நீடு ஃபிசியாலஜிக்கல் நீடு வந்துருச்சுன்னா அடுத்த நீடு அந்த செக்யூரிட்டி நீடு சொல்கிறார், சேஃப்டி நீடு சொல்கிறார். என்ன அந்த சேஃப்டி நீடு? நான் எனக்கு நேற்று கிடைந்தது இன்றைக்கும் கிடையாது, நான் பாதுகாப்பாக இருக்கணும். அதனால தான் நம்ம பெரிய பெரிய வீடுகளெல்லாம் கட்டிக்கிட்டாங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டாங்க. ஒரு தலைமுறைக்கு சொத்து இல்லை, 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னத்தினால? அப்போ அந்த சேஃப்டி அது என்ன பண்ணுது? கூட்டத்தை விட்டு ஒருத்தராக போயிடக்கூடாது, விலகிடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டேஜ். அதனால் பார்த்து பார்த்து பேசுகிறது. இங்கே முக்கியமானது விஷயம் என்ன சொல்கிறாங்க? அது அப்ரூவலுக்கு ஏங்குது, வேலிடேஷனுக்கு ஏங்குது. அப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் எல்லாரும். நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்ரூவ் பண்ணணும். அது எல்லா நேரத்துலையும் இருக்குது, ஆனால் ப்ரியாரிட்டிஸ் மாறுதுங்கிறது தான் நான் இப்போ சொல்ல வர்றது. லைஃப் ஸ்டேஜில் ப்ரியாரிட்டி மாறுதுங்கிறார். அது நல்லா போச்சுன்னா உடனே கைதட்டுறான், அதை பார்த்து சிரிக்குது. பிள்ளைய நடன்னு சொல்லி கொடுத்து, நடவண்டியெல்லாம் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? ஓடாத பேசுன்னு சொல்லி பேசாத பிள்ளைக்கு எங்கள் பக்கத்தில் கொண்டு போய் வாழ்மேல் நடந்தாள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அங்கே கொண்டு போய் அதுக்கு போய் வேண்டிக்கிட்டு அது பேசுது. குமரகுருபரர் பேசாமல் இருந்தாரா?
அவர் அதற்கப்புறம் நீதிநெறி விளக்கம் என்னென்னமோ எழுதுகிறாரு. குமரகுருபரர் மிகப்பெரிய தமிழில் அந்த 18ஆம் நூற்றாண்டு 17-18 மிகச்சிறந்த கவி. அவர் 7-8 வருஷம் வரைக்கும் பேசலையா, கொண்டு போய் திருச்செந்தூரில் கொண்டு போய் வேண்டிக்கிட்டாங்க, பேசினாருன்னு சொல்கிறாங்க. அப்போ பேசுகிறதுக்கு பிள்ளைக்கு அவ்வளவு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொல்கிறான், பேசாத பள்ளிக்கூடத்தில் பேசாத, வீட்டில் பேசாத அப்படிலாம் சொல்கிறேன். அது கேட்கிறது எவ்வளோ காலத்துக்கு கேட்க, அடலசன்ட் பீரியட் வரைக்கும் தான் சொல்கிறான். அதாவது ஒவ்வொன்றா கற்றுக்கிறான். கூட்டத்தில் ஒன்றா இருக்கணும், சேர்ந்து இருக்கணும், தனியாக போயிடக்கூடாது. இதுகள்லையெல்லாம் இந்த மிமிக் பண்ண ஆரம்பிக்குது அந்த குழந்தை. இப்படியே ஸ்டெக்கானா என்ன கடைசி வரைக்கும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டோமா. எப்போ இப்படியே ஸ்டக் ஆகிட்டோம், ஒரு ஸ்டேஜ்லேயே ஸ்டக் ஆகிட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டோமா. இப்போ இது எது வரைக்கும்னு சொன்னேன், ஏர்லி அடலசன்ட் ஸ்டேஜில் இருந்து ஏர்லி அடலசன்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இது போகுது. அதுக்கப்புறம் என்ன, டீனேஜில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 20 வயசில். இதில் நம்ம கான்ஸ்டண்ட்டாக நல்லது தான் பண்ணுறோங்கிற அப்ரூவல் வேண்டியது இருக்குது. கெட்டது பண்ணால் யாராவது இடித்து சொல்லுவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. 2 விஷயம் சொல்கிறாங்க. என்னென்ன, நான் கான்ஸ்டண்ட்டாக நல்லது தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு அப்ரூவல் தேடுறோம். இல்லை கான்ஸ்டண்ட்டாக, அதாவது கெட்டது பண்ணுனா யாராவது திருத்தோறும்னு எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் சின்ன பிள்ளைகள், அது மனசில் இருக்குது. இன்னொருத்தர் ஒப்பீனியன் கிடைக்குதா அதே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று கிடைக்குது அல்லது நாமே அதை சீக் பண்ணுறோங்கிறாங்க. இது டிபெண்டாக இருக்கிற ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் மிமிக்ரி ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். இது வரைக்கும் யாராவது இந்த மிமிக்ரி ஸ்டேஜில் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இணைந்திருக்கிற நண்பர்கள், இந்த 4 ஸ்டேஜ் சொன்னேன். ஒன்று மிமிக்ரி, அடுத்தது சொல்ல போகிறேன் செல்ஃப் எக்ஸ்ப்ளரேஷன் சொல்ல போகிறேன். இதுக்கு நடுவில் ஏதாவது சொல்ல விரும்புனா ஒருத்தர் 2 பேர் அன்மியூட் பண்ணிக்கிட்டு 1-2 சொல்லலாம். பாலகுரு சார். யாராவது ஒரு வார்த்தை சொல்லுங்க நண்பர்களே. தேன்மொழி மேடம், மோகன் வைரக்கன். சொல்லுங்க. தெரியும் மோகன் வைரக்கன். கருத்து வந்து நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய மகள் அவங்க வந்து அவங்க செஞ்சது வந்து என்னால அதை ஒப்பிட்டு பார்க்க முடியுது. உண்மையா தான் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன செய்யறோமோ அதையும் அவங்க செய்வாங்க. அதாவது ஆஃபீஸ் போகும்போது கூட, நான் அலுவலகத்துக்கு போகும்போது அவங்களும் சில நேரங்கள்ல அவங்க அம்மா சொல்லுவாங்க, அது மாதிரி அவங்களும் பேக் எடுத்துக்கிட்டு போறது மாதிரி அதை செய்வாங்களாம். நீங்க சொன்னது வந்து அந்த இளம் வயதுல நம்ம என்ன செய்யறோமோ அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கிறாங்க. அதை அப்படியே அவங்களுடைய போய் ரெஜிஸ்டர் ஆயிடுவாங்க. அதாவது சில டைம் வந்து அவங்க வந்து பூச்சி வாங்கணும்னு நம்ம சொன்னாலே அது வந்து கடைசி வரைக்கும் அவங்க அதை அவங்களுடைய மூளையில வந்து அதை அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுவாங்க. அது எந்த அளவுக்கு பாதிப்பையும் கொடுக்குது. நீங்க சொன்னீங்க அந்த ஃபர்ஸ்ட் பேசணும்னு சொல்றோம், அப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்றோம். அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய தெரியாம தான் நம்ம செய்யறோம். ஏன்னா இது வெளிநாடுகள்ல இது இல்ல, நம்ம ஊர்லதான் இந்த அடக்கம் உடக்கமா சொல்லி அவங்களை பேச விடாம ஆக்கிடுறாங்க. அது வந்து நான் வந்துருங்க நல்ல கருத்து. அருமை. அதான் அதே பிள்ளை கூட்டத்தை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு நினச்சிருதுங்கிறாங்க. கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்கணும், அந்த இதில் இறைஞ்சிருக்கணும், நம்மளை ஒதுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால எப்பவும் அது அப்ரூவல் சீக்கிங்காக இருக்குங்கிறாங்க. ஒன்று அது என்ன எதிர்பார்க்குதுன்னா, மனநிலையில் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அல்லது நம்ம தப்பிச்சோன்னா திருத்துவாங்க அப்படிலாம் எதிர்பார்க்குதுங்கிறாங்க. வேறு யாராவது ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா? செங்கு சார் ஏதாவது சொல்கிறீங்களா? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க, கேக்குது. நீங்க சொன்னதுல சார் இந்த கெட்ட கேக்குது, சொல்லுங்க மேடம். சொன்னதுல பிள்ளைங்க வந்து கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படிங்கறது
கெட்ட வார்த்தை பேசல, கேட்ட வார்த்தை. நம்ம பிள்ளைங்க வெளியில எங்கேயுமே கத்துக்கிறது கிடையாது, நம்ம வீட்டுல இருக்கு. ஆமா, கேட்ட வார்த்தையோ எதுவா இருந்தாலுமே அத பிள்ளைங்க வந்து அந்த வயசுல ஒண்ணு ஸ்கூல்ல கேக்குறாங்க, இல்ல வீட்டுல கேக்குறாங்க. கேட்டு பதிய வைக்கிறதுதான் அந்த வயசு. என்ன சொல்றது, களிமண் மாதிரி இருக்கிறத நம்ம பிடிக்கிறோம். அதே மாதிரி ஒரு குழந்தைங்கள எல்லாம் நல்லா என் பொண்ணுக்கு இது பிடிக்கவே பிடிக்காதுப்பா, சின்னதுலயே பாரு பிடிக்காதுன்னு சொன்னா அது மைண்ட்ல சார் சொன்ன மாதிரி அந்த மைண்ட்ல பதிக்க வச்சு எனக்கு எப்பவுமே இது பிடிக்காது, அப்படியே வளர்ந்துருதுங்க அந்த பிள்ளைங்க. அதே மாதிரி நல்லா பேசுவோம்னா நம்ம நல்லா பேசுவோம் போல இருக்கே எல்லாரும் நம்ம பேசுறதுன்னு அகைன் அண்ட் அகைன் அந்த பிள்ளைங்க அதை வந்து பிராக்டிஸ் நம்ம செய்யறது நல்லா இருக்கே எல்லாரும் விரும்புறாங்க அப்படின்னு. உண்மை இது நீங்க சொன்ன மாதிரி இது பதிய வைக்கிறது, மிமிக்ரி அப்படிங்கிறது கரெக்டா. நம்ம என்ன சொல்றோமோ என்ன அந்த வயசுல 5 விளைய வைக்கிறோம், அது அப்படியே விளையுது. அருமை அருமை. ரொம்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன சொல்றாங்க, செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். அந்த பிள்ளை என்ன பண்றானா, இதுவரை கும்பல்ல ஒருத்தனா இருந்தவன் தான் தனியா போகணும் அப்படின்னு விரும்ப ஆரம்பிக்கிறான். அப்ப தனியா தெரியணும் அப்படின்னு தேடுதல் வருகிறது. அங்கே தனியாக தெரியணுங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க, அந்த கிராப்பை ஒரு மாதிரி வெட்டி, என் பேரெல்லாம் அப்படி கும்முன்னு இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஒரு புது பைக் வாங்கணுங்கிறான், அந்த பைக்கில் சைலன்சர் எடுத்துகிட்டு டப்ப டப்பன்னு வரான். இந்த மாதிரி எல்லாம் இதுகெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எல்லாம் நடக்கணும்னு விரும்புகிறான். அவனுக்கு புது புது பீப்புள் கிடைக்கிறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அவன் இங்கே விட்டுட்டு கல்லூரிக்கு போகிறான், அந்த பள்ளியுடைய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் மாறி எக்ஸ்போஸ் ஆகிறான். அதுக்கப்புறம் புது புது பீப்புள், புது புது இடம், நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஊர்லேயே இருந்தவன், கூடவே இருந்தவன் இப்போ நிறைய ட்ராவல் பண்ணி எத்தனையோ மைல் தூரத்துக்கு தள்ளி போகிறான். இப்போ வீட்டிலே இருந்த பிள்ளைங்க நாங்கள் இங்கே பார்க்குறேன். இதே இதில் டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் படித்தால் கூட வீட்டில் இல்லாமல் பக்கத்தில் போய் பிள்ளைகளோட சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தங்கி அங்கே படிக்கிறாங்க. அப்போ தான் நாங்கள் லைப்ரரிக்கு போக முடியும், இதுக்கு போக முடியும் அப்படிலாம் சொல்கிறாங்க. வீடு 1/2 மணி நேரம் இதில் இருக்குது. நம்ம இந்தியாவில் 1/2 மணி நேரம் இடத்துல வீட்டில் இருந்தால் விட மாட்டான். இருந்தாலும் நான் இப்போ அதுகளையெல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது இதாகும். ட்ராவல், அவன் நிறைய ட்ராவல் பண்ணுறான், நிறைய பிள்ளை பொம்மைகளை தயாரித்து பண்ணுறான், தனியாக தெரியணும்னு நினைக்கிறாங்கிறாங்க. இப்படித்தான் வீட்டில் இப்படித்தான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை தாண்டி நான் இருக்க முடியும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்படித்தான் இருக்கணும்னு வளர்ந்தவங்க என்ன, நான் அதை தாண்டியும் இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது டீனேஜிலிருந்து மீட் 20s வரைக்கும் இது நடக்குதுங்கிறாங்க. அது கல்லூரி காலம், படிக்கிற காலம்னு நீங்கள் கூட வச்சுக்கலாம். அந்த இது நிறைய பல துறைகளில் ஈடுபடுறாங்க. எந்த துறையில் 3ஆவதாக கமிட் ஆகிறாங்க, அதுதான் 3ஆவது ஸ்டேஜுக்கு போகுது. அதை தாண்டி நான் இருக்க முடியும், வீட்டை விட்டு தாண்டியும் நான் இருக்க முடியும், பல பிள்ளைகளோட பல பேரோட இருக்க முடியும் அப்படின்லாம் வருது. பருவம் வருகிறது, யாரை பார்த்தாலும் விரும்புகிற மாதிரி இருக்குது, எதிர்ப்பால் ஈர்ப்பு இருக்குது. இது பூரா வீட்டில் எதிர்ப்பால் ஈர்ப்பை சொல்லி கொடுக்குறாங்க இல்லை, ஆனாலும் அது பார்த்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு அப்புறம் அது வெளிவருது, தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிது. எனக்கு ஏதாவது சொல்ல போனால் எனக்கு தெரியுமே, எதையும் மறுப்புத்து பேசக்கூடியதெல்லாம் வருது. ஏன்னா சின்ன பிள்ளையில தோத்துக்கிட்டு இருந்தது மறுத்தது, என்னால் தனியாக நடக்க முடியுமே அப்படிங்கிற ஸ்டேஜ். அதனால தான் யாராவது சொல்ல வந்தால் அதனால் ஒத்துக்க முடியறதில்ல. நிறைய இதில் ட்ரையல் அண்ட் எரர் அவங்க பண்ணி பார்க்குறாங்க. எது வருது, எப்படிலாம் வருது அப்படின்னு நிறைய ட்ரையல் அண்ட் எரர் படுது இந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறாங்க. அதாவது நாம் பண்ணுறது எல்லாருமே சரிதானா அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த ஸ்டேஜ் தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுங்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியுங்கிறாங்க. ஒரு இடத்துல கமிட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணி பார்க்க முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணி பார்க்கணும்னா இந்த ஸ்டேஜ் செல்ஃப் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டேஜுங்கிறான், அதில் தான் பார்க்க முடியும். இதில் ட்ரை பண்ணு நான் இதில் சுமார் தான் என்ன அப்படின்னு நம்மளை ரியலைஸ் பண்ணிக்கிறமான ஒரு ஸ்டேஜ். இதை தாண்டி தான் நான் எழுதுறது நல்லா சூப்பராக வரும், ஆனால் எழுதுறதே இல்லை.
நான் இந்த யூடியூப்பில் மாறினா ரொம்ப பிரமாதமாக பண்ணுவேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு யூடியூப்பு கூட வெளியிடலை. இப்படியெல்லாம் இருக்குது. அப்போது ஹார்மோனியம் வாசிக்க கற்றுக்கிறான், இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போகிறான். நான் பிரமாதமான மியூசிக் டைரக்டராக வருவேன்னு நினைக்கிறான். ஆனால் ஒரு மியூசிக் கூட போடாது. அந்த மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது. தன்னால் முடியுங்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குமே தவிர அடுத்த மோடுக்கு, அதாவது கமிட்மெண்ட்டுக்கு போக முடியல. அப்படியெல்லாம் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. என்ன இருக்குது? அதை சாதிக்க பிள்ளைக்கு என்னென்னமோ இருக்குது. ஆனால் அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதைத்தான் கமிட்மெண்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். நிறைய பேர் என்னால் பல பெண்கள் என் பின்னாடி வருவாங்கலாம் நினைக்கிறான். இந்த ஸ்டேஜில் என்ன நினைக்கிறான்? சரி, நமக்கு தகுந்த ஒரு பெண் வீட்டில் அமைச்சு கொடுத்தாங்களோ இது, அந்த பெண்ணோட இவன் கமிட் ஆகி இருக்கான். இப்போ பல வேலைகளுக்கு போகணும்னு பிள்ளை நினைக்கிது. சின்னத்தில் கேட்டால் டாக்டருங்குது, அப்புறம் வக்கீல் சில பிள்ளைகள் இப்போ சொல்ல ஆரம்பிக்குது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு பல இதுகளை நினச்சிட்டு அப்புறம் ஒரு வழியில் படிக்க ஆரம்பித்து அப்புறம் ஒரு கேரியருக்கு கமிட் ஆகிறான். அதான் இந்த கமிட்டட் 3வது ஸ்டேஜ் கமிட்மெண்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். அப்போ இங்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் வந்து சேருது. உனக்கு கமிட் ஆகுதுன்னா ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, என்னால் எல்லாம் எனக்கு பாட்டு பாட முடியும், நாட்டியம் ஆட முடியும், அப்படிலாம் நினச்சவன், எனக்கு வரைய முடியும் அப்படிலாம் நினச்சவன், எனக்கு வரைதல் அந்த ஓவியம் மாத்திரம் தான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கலையை தேர்ந்தெடுக்கிறான். அல்லது அந்த இன்ஜினியரிங் போகிறாங்க, எல்லா தொழில்களுக்கெல்லாம் போகிறாங்க. பலது இருந்தாலும் இதை நான் நல்லா பண்ண முடியும், அதுக்கு தான் அவன் தயாராக இருக்கான். அப்போ இதுதான் என் கோர், இதில் கமிட் ஆகி நான் நல்லா பண்ண தெரியும், எனக்கு இதில் கமிட் ஆகிட்டா நல்லா பண்ண தெரியும் அப்படின்னு எஃபர்ட் போட ஆரம்பிக்கிறான். அதில் முழு எஃபர்ட் போட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் ஒரு விஷயங்கள் சொல்லிக்கிட்டு வரேன். இதில் அப்படி நடக்குதுல, ஏன் போடலையே ஒருத்தர் அப்படிலாம் எதிரேட்டங்கள் தோன்றும். ஏன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு போகிறோம். இப்போ என்ன சொல்கிறோம், 4 ஸ்டேஜ்லேயும் இருக்கோம். ஆனால் ப்ரியாரிட்டிஸ் மாறுது. ஸ்டேஜில் ஸ்டக் ஆகிட்டா என்ன ஆகுது, இதைத்தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நான் தனித்துவாக இருக்க முடியும்னு நினச்சேன், இதை எடுத்துக்கிட்டேன், இதில் பெட்டராகும் என்னும்போது கமிட் ஆகிறான். அப்போது பல வருடம் பண்ண போகிறோம்னு அதை பற்றி பண்ணுறான். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டான், அதாவது லேட் 20s ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இந்த கமிட்மெண்ட் ஸ்டேஜு தொடருது. எதுக்கு கமிட்மெண்ட்டு? ஃபேமிலியில் கமிட்மெண்ட்டு, ஒரு பெண்ணுக்கு கமிட்மெண்ட்டு, ஒரு ஒர்க்குக்கு போகிறான் அதுக்கு கமிட்மெண்ட்டு, வேலைக்கு சேர்ந்தான் கேரியர் ஆச்சு, தொழில் தொடங்கினா அதுக்கு கமிட்மெண்ட்டு. இந்த மாதிரி இது போயிட்டே இருக்குது. எஃபர்ட் போடணும், முழுசாக போடணும், பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ் ஒரு ஹெட்டுக்கு வந்துட்டு தானே ஆகணும். அடுத்த ஸ்டேஜ் அது என்ன? இதில் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கமிட்மெண்ட் ஸ்டேஜிலேயே ஸ்டக் ஆகிட்டா என்ன விட முடியாது, அடுத்தவனுக்கு அந்த இடத்த கொடுக்க முடியாது. இது அரசியல் நிகழ்கிறது, நீங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொழிலில் ஈடுபட்டவங்க அந்த தொழிலை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அதிலேயே அந்த சேரில் உட்காந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேலையை வாங்கி கல்லால் காசு போடுறது, போகிறது, வர்றது, அதை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை விட முடியல. அதே மாதிரி அரசியலில் இருந்தவங்க எல்லாத்தையும் ருசிச்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியும், எத்தனையோ நம்மகிட்ட தலைவர்கள் எல்லாம் பார்த்தா மொரார்ஜி தேசாய், சரண் சிங் வரிசையாக பார்த்துட்டு இருக்கலாம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த பதவிகளை விட முடியல. தேவகவுடா அங்கே விட்டுட்டு இங்கே வந்து சேர்ந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தலைவரையும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் இருக்கிற வரைக்கும் அந்த பதவியை விட முடியல, அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியலைன்னு சொல்கிறார். அடுத்த ஸ்டேஜுக்கு ஏதோ அப்போ அடுத்தது என்ன ஆகுது, நமக்கு ஃபெயிலியூர் ஆயிருமோ, பவர் போயிடுமோ, ஏன் விட்டு கொடுக்க முடியல? இந்த மாதிரி தொழில் தொடங்க நம்ம அது போயிடுமோ, விட்டு கொடுக்க முடியும், பிள்ளைகளெல்லாம் நடத்துவாடா, இப்படியெல்லாம் இந்த ஸ்டேஜில், இந்த கமிட்மெண்ட் ஸ்டேஜிலேயே இருக்காங்க. அப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, இதையெல்லாம் லெட் கோ செய்தவர்கள், இதையெல்லாம் விடுறவங்க. முதல்ல என்னென்ன ஸ்டேஜை பார்த்தா, ஒன்று அடலசன்ட் பீரியட் வரைக்கும் மிமிக்ரி ஸ்டேஜ்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை விட்டு கூட்டத்தில் ஒரு பாதுகாப்பு உணர்வில் இருந்தவன் நான் வெளியில் வரணும், சாதிக்கணும் அப்படிலாம் நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டேஜ் பார்த்தோம்.
அதற்கப்புறம் ஒரு இதில் கமிட் ஆகிட்டு அந்த கமிட்மெண்ட் ஸ்டேஜ் அதான் ரொம்ப நீளத்துக்கு வருது. அதில் நான் செய்யணும் வரணும் அப்படிங்கிறதெல்லாம். இதை வேறு 4 தலைப்புகளிலையும் சொல்கிறாங்க. என்னென்ன தலைப்புகள்? 1 ஹாப்பினஸ் ஸ்டேஜுங்கிறாங்க, 2வது லைஃப் பர்பஸ் ஸ்டேஜுங்கிறாங்க, 3வது மோட்டிவேஷன் ஸ்டேஜுங்கிறாங்க, 4வது பர்சனல் வேல்யூஸ் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஸ்டேஜ்? ஹாப்பினஸ், அந்த பிள்ளைகள், அதான் பறவைகள் போல பறந்து திரிந்தோமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே அப்படின்னு ஒரு ஸ்டேஜ். அது ஹாப்பினஸ் ஸ்டேஜுங்கிறான். அடுத்தது லைஃப் பர்பஸ், பர்பஸை தேட ஆரம்பிக்கிறான், எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறான், எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டேஜ். அந்த பர்பஸை தேடி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அல்லது ஒன்றில் செட்டில் ஆகிட்டா அதில் தான் நல்லா செய்யணும். மோட்டிவேஷனல் ஸ்டேஜ், மோட்டிவேஷன் ஸ்டேஜ் வருதுக்கு கமிட்டான ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜுக்கு இப்போ போகிறோம், அதுதான் பர்சனல் வேல்யூஸ் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேஜில் என்ன ஆகுது? 4வது ஸ்டேஜ் லெட் கோ. இதெல்லாம் இதாகிடுச்சு, ஒவ்வொன்றையும் தாண்டி செல்கிறாங்க. இந்த உலகத்துக்கு வந்த என்ன பண்ணேன்? மிமிக் பண்ணேன், தனித்துவமாக இருக்கணும்னு ஒன்று தேர்ந்தெடுத்தேன், அதில் கமிட் ஆகி நிறைய எஃபர்ட் போட்டேன், 30 வருடம் உழைச்சிட்டேன். இதை என் பிள்ளைகளுக்கோ அல்லது அந்த தலைமுறைக்கோ கொடுத்துட்டு போகணும் என்று ஒரு நினைப்பு வருது. கம்பராமாயணத்தில் காது ஓரத்தில் தசரதனுக்கு ஒரு நரை வந்ததான். வரப்பாவை என்ன நினச்சானா, இந்த இதை இளைஞனான ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யணும்னு அவன் நினச்சானான். நம்ம இது நிறைய சொல்லுது, இதை நம்ம இது வேறு முறைகளில் சொல்லுது, அதை முடிவில் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஸ்டேஜ் 4 என்ன? அந்த 70 வருஷம் வரைக்கும் ஓடிட்டேன், இனிமேல் ஓட முடியாது. 60 வருஷம் ஓடிட்டேன், பிள்ளைகளுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், பேர பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அப்படியெல்லாம் ஒரு மனசு தோணுது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறான். சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சி கிடைக்குதான். எப்படி? இன்னைக்கு நான் 3 மைல் நடந்துட்டேப்பா, நடைப்பயிற்சி போயிட்டேன். ராத்திரி நல்லா தூங்கினேன். காலையில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம், உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் தான் இருக்குது, நல்லா எனக்கு மோஷன் போச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் எவ்வளவோ பெரிய கமிட்மெண்ட் ஆனவன் இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரியாரிட்டி மாறுது. எல்லாருக்கும் எனக்கு வேணுங்கிற ஸ்டேஜில் இருந்து, அதாவது எனக்கு வேணுங்கிற ஸ்டேஜ், அது வெளியிலேருந்து எல்லாரும் பெரிய இப்போது கமிட்மெண்ட் ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்க, அவ்வளவு ஃப்ரெண்டோடு இருந்தவன் ஃப்ரெண்டே குறைஞ்சி போகுதுங்கிறாங்க. ஒரு முக்கியமான 4-5 ஃப்ரெண்டு தான் இருக்காங்கங்கிறாங்க. அந்த 2வது ஸ்டேஜில் அவ்வளவு ஃப்ரெண்டோட பழகினவன் ஏதோ ஒரு இப்போ எத்தனை பெண்களெல்லாம் நினச்சி பார்த்துருக்கலாம். உங்கள் கல்லூரி காலங்களில் எவ்வளவு நண்பர்கள், அதுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கையில் எத்தனை நண்பர்கள், அவர்களை எத்தனை தவணை பார்த்தோம். அந்த ஸ்டேஜ் மாறுது, கமிட்மெண்ட் ஸ்டேஜ். நீங்கள் எதுக்கு கமிட் ஆகிட்டியே? உங்களோட வேலைக்கு கமிட் ஆகிட்டியே, உங்களோட பிள்ளைக்கு கமிட் ஆகிட்டியே, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். அதெல்லாம் இப்போ மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிறதான் அடுத்தது. இப்போது என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறாமா, இது அதாவது எனக்கு டோரா பூச்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாமா, டோரா பூச்சி பேக்கு எனக்கு வேணும்னு நினைக்கிறாமா, கம்பேர் பண்ணுறாமா. அப்புறம் என்ன பண்ணுறான், டோரா பூச்சி பேக்கில் நானே நல்லா செய்ய முடியும், அடுத்தது அதை பார்த்து சொல்கிறேன். அதாவது எல்லாருக்கும் டோரா பூச்சி பேக்கு வச்சுருக்காங்க, எனக்கு வேணுங்கிற ஸ்டேஜ் முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் எல்லாரும் டோரா பூச்சி பேக் வச்சுருக்காங்க, எனக்கு வேண்டாங்கிற ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் நான் தான் எல்லாரையும் விட டோரா பூச்சி பேக்கு ரொம்ப நல்லா செய்வேன், அது மாதிரி ஒரு பேக்கு செய்வேன் அப்படின்னு ஃபுல் எஃபர்ட் போடுற ஸ்டேஜ். இந்த 4வது ஸ்டேஜ் டோரா பூச்சியாக இருந்தா என்ன, என்ன இருந்தா என்ன,
எது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் எதுவாக இருந்தால் என்ன, ப்ரியாரிட்டி மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் திருப்பி சொல்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ப்ரியாரிட்டி மாறுது. நம்ம அதை கவனிக்கணும். அதை ப்ரியாரிட்டிஸை அதுலேயே ஸ்டக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸ்டேஜ் 4 சைக்காலஜி என்ன ஆகுதுன்னா, அது ரொம்ப முக்கியமாங்க. இதுவரை எல்லாருக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்தால் தான் முக்கியமாக நடக்குங்கிறாங்க, நீங்கள் இதை திறந்து வைக்கணுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒரு இது கல்யாணத்துக்கு நீங்கள் தான் வரணுங்கிறாங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ஸு யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்போம். அதுக்கப்புறம் என்னது, நாம் இந்த உலகத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நேரம் வருதோன்னு ஒரு மனசில் ஒன்று வருது. நாம் இந்த உலகத்திற்கு என்ன செய்ய முடியும் என்ற சிந்தனை மனதில் எழுகிறதுங்கிறாங்க. அப்போ நம்ம இந்த உலகத்துக்கு தேவையில்லையோங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்து நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ, அதாவது கான்ட்ரிபியூஷன்னா ஒரு ஆதரவாக அன்பாக. ஏன்னா என்னுடைய ப்ரியாரிட்டி இப்போ மாறி இருக்குன்னு சொல்ல வரோம். ஒரு தவணை இருந்த ப்ரியாரிட்டிஸ் இப்போ மாறி இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் எனக்கு ஒரு இது கிடைக்கிது. அப்போது இந்த ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜில் சொல்கிறாங்க, எதையாவது ஹாப்பினஸ் இருக்கிறது என்பது தான் ஸ்டேஜில் டிஃபைன் பண்ண முடியுங்க. ஸ்டேஜ் 1 மற்றவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் சந்தோஷம் மாறுது, ஹாப்பினஸ் மாறுது. இந்த முதல் மிமிக்ரி ஸ்டேஜில் மற்றவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு சந்தோஷங்கிறாரு பிள்ளைகளுக்கு. அடுத்தது ஹாய் சூப்பர் அப்படின்னு சொன்னான் பிள்ளைகளுக்கு 4 ஸ்டார் போட்ட நோட்டை கொண்டாந்து அப்படி காமிக்குது, செமையாக இருக்குது, உன் ட்ரெஸ்ஸு செமையாக இருக்குன்னு சொன்னால் அது மகிழ்ச்சி அடையுது. செமையாக மார்க் வாங்கியிருக்காயின்னு என்று மற்றவர்கள் சொன்னால் சந்தோஷம். இது என்ன ஸ்டேஜ், அந்த மிமிக்ரி ஸ்டேஜில். மற்ற இது வேலிடேஷன் வேண்டியிருக்கு, கமிட் வேண்டியது இருக்குது. முக்கியம் ஸ்டேஜ் 2க்கு போகிற போது நான் தனியாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது. நான் ஆனால் அதை செய்து வருவேன், பைக் வாங்கிடுவேன். எக்ஸ்டர்னல் திங்ஸ் மேலே ஹாப்பினஸ் வருது. என்னாச்சு, எக்ஸ்டர்னல் திங்ஸ் மேலே ஹாப்பினஸ் வருது. 4வது ஸ்டேஜில் என்ன சொல்ல போகிறோம், இன்டர்னல் திங்ஸ் மேலே ஹாப்பினஸ் வருதுன்னு சொல்ல போகிறோம். இந்த கமிட்மெண்ட் 3வது ஸ்டேஜ்லேயும் என்ன, நம்ம ஒய்ஃபு ஹாப்பியாக இருந்தால் நம்ம ஹாப்பி, ஹஸ்பண்ட் ஹாப்பியாக இருந்தால் நம்ம ஹாப்பி. அவ்வளவு ஃப்ரெண்ட் இருந்தவன் 4-5 ஃப்ரெண்டு தான் வச்சுருக்கான். அந்த கமிட்டட், என் வேலை நல்லா நடந்தால் நான் ஹாப்பி, என்னுடைய தொழில் நல்லா நடந்தால் நான் ஹாப்பியாக இருக்கேன். அப்போ இந்த எக்ஸ்டர்னலை விட விஷயத்தில் ஹாப்பினஸ், அதுவும் எக்ஸ்டர்னல், 2வது எக்ஸ்டர்னலில் தான் ஹாப்பினஸாக இருக்குது. அது விரிந்து இருக்கிறது. இது கமிட்டடாக ஒரு குரூப் கிட்ட. 4வது ஸ்டேஜில் நம்ம என்ன சொல்கிறோம், சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம ஹாப்பினஸ்ஸு இருக்குன்னு சொல்கிறோம். நான் சொன்னேன், இப்போ இன்றைக்கி 3 மைல் நடந்துட்டேங்கிற ஹாப்பினஸ்ஸு, இன்றைக்கி நல்லா அது ராத்திரி தூங்கினேங்கிற ஹாப்பினஸ்ஸு, இதெல்லாம் இன்டர்னலைஸ் ஆகுது. என்ன ஹாப்பினஸ்ஸு இன்டர்னலைஸ் ஆகுது. இப்போ தான் நிறைய பேர் ஸ்பிரிச்சுவலாகவும் மாறுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் மிகப்பெரிய பதவியில் இருந்தார், அவர் மார்க்கத்தில் இருக்கவர். அவர் என்னவா மாறுறாரு, ஒரு மார்கியாக மாறுறாரு. இன்னொரு நண்பர் எல்லா இடத்திலும் ஒரு இயேசு நல்லவருங்கிற அந்த மாதிரி பேர் சொல்ல விடும்ல, அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் அதை பரப்புவது, நான் ஒன்றை தெரிந்து கொண்டேன், அதை பரப்புவது என்னுடைய தொழில் நினைக்கிறார். அவர் இவ்வளோ நான் சொன்னனே, அவர் அங்கே இருக்கிற ஒரு அமைப்புக்கு தலைவராகிறார். அவர் ஏற்கனவே அங்கே இருந்த ஒரு கல்லூரியில் நிர்வாகியாக இருந்தவர். இப்போ அவருடைய முயற்சியால் ஒரு ஆங்கில பள்ளி அங்கே உருவாகுது. அது ராமநாதபுரத்தில் ஒரு சிறுநகரம். இன்றைக்கு அந்த பிள்ளைகளோடெல்லாம் அவருடைய நேரத்தை கழிக்கிறார். இந்த லைஃப் ஸ்டேஜ் இதில் சில பேர் இதுவெல்லாம் மாறுறாங்க ஸ்பிரிச்சுவலாக. இந்த எல்லாரும் எல்லாத்துலேயும் இருக்காங்களே, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கேன்னா ப்ரியாரிட்டி மாறுது. ஒரு காலத்தில் நான் என் மனைவியோடு கூடுவது மிக மகிழ்வு நினச்சேன். இன்னைக்கு தள்ளி படுத்து தூங்குவது நல்லதுன்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு ஸ்டேஜ் மாறுது. அப்படிங்கிறது மாதிரி இப்போ நம்ம சொல்ல வர்றோம்.
ஆனால் ப்ரியாரிட்டிஸ் மாறுக்கு. எனக்கு பிடிச்சதை பண்ணணும், அதற்கு அடுத்தது தான் இந்த சொசைட்டி என்னை அக்செப்ட் பண்ணணும். பிள்ளை எனக்கு பிடிச்சதை நாம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேஜில் எனக்கு பிடிச்சதை பண்ணணும். சொசைட்டி அக்செப்ட் பண்ணாட்டி பரவாயில்ல அப்படியெல்லாம் தோணுது. ப்ரியாரிட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்குது. இதுகளில் சமயங்களில் டைவர்ஸ் ஏற்பட்டா அல்லது ஒரு பேரிழப்பு குடும்பத்தில் ஏற்பட்டா இப்போவெல்லாம் இந்த ஸ்டேஜ் மாறுறது துரிதமாகுதுங்கிறாங்க. இப்படியெல்லாம் பல விஷயங்களை சொல்கிறாங்க. இதில் நமக்கு தமிழ் என்ன அதில் நமக்கு நம்ம நெறி என்ன சொல்லுது, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், 4 சொல்லுது. பிரகஸ்தம் அதாவது ஒன்று பிரம்மச்சரியம், அடுத்து கிரகஸ்தம்னு சொன்னாங்க, அடுத்தது வானப்பிரஸ்தம்னு சொன்னாங்க, அப்புறம் சந்நியாசம்னு சொன்னாங்க. அதெல்லாம் வடபுலத்தாளுக்கு. நம்மாடு என்ன சொல்கிறாரு, தொல்காப்பியத்தில் காமும் சான்ற கடைக்கோட்காலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைக்கோட்காலை ஏமும் சான்ற சுற்றத்துடன் அது அந்த 4 வரிகள் இருக்கு. காமும் சான்ற கடைக்கோட்காலைன்னு அது ஆரம்பிக்கும். அதை நீங்களும் பார்க்கலாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதா, சுற்றம் சூழ இருந்து என்ன சிறந்தது பயிற்றல், சிறந்ததை நமது சந்ததிக்கு சொல்லிக் கொடுத்தல், அதுதான் இந்த நிலைன்னு சொல்லு. இந்த நிலை நம்ம தொல்காப்பியர் சன்னியாசியாலாம் போசல. இந்த காமம் சார்ந்த கடைக்கோட்காலை என்ன பண்ணணும், சுற்றத்தோடு இருந்து இந்த நல்லதை செய்யி நல்லதை சொல்லிக் கொடுன்னு தான் சொல்கிறார். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பாரதிதாசனுடைய முதியோர் காதல் எழுதுகிறார். அவர் என்ன இல்லை, அவள் வரள் நிலம் குழிகள் கண்கள் என்ன இன்பம் எனக்கு நல்கும், எனக்கே எல்லாம் கொட்டி போச்சு, பல்லெல்லாம் கொட்டி போச்சு. என்ன இன்பம் எனக்கு நல்கும் இருக்கின்றாள் என்பது ஒன்றே, அவ இருக்கா நான் இருக்கேன், 2 பேரும் இருக்கேங்கிறது தான் இன்பம். அவர் என்ன சொல்றாரு, செயலே இல்லை. அந்த நேரத்தில் அவர் முதியோர் காதல் எழுதுகிற போது என்ன, செயலே இல்லை, ஆனால் உள்ளங்கள் ஒன்றி கிடக்கின்றன அப்படிங்கிறத அவர் எழுதுகிறாரு. இது 4 ஸ்டேஜஸ் நம்ம எண்ணி பார்க்கலாம். நம்ம எதில் இருக்கோம், கமிட்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கோமா, இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோமா, அல்லது ஒன்றுலேருந்து வேறு ஒன்றும் இல்லை, எல்லா ஸ்டேஜும் ஒன்றோட ஒன்று ஓவர்லாப்பிங் தான். அப்போ ப்ரியாரிட்டிஸ் மாறுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? முதல் ப்ரியாரிட்டி அக்செப்டன்ஸ் வேணுங்கிறோம். 2வது ப்ரியாரிட்டி நானே தனித்து வெளியில் போகிறேன், எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டேஜில்ங்கிறான். 3வது ஸ்டேஜ் ஒன்று கமிட் பண்ண, அதிலேயே அதுக்காக உழைக்கிறோம், பெருங்காலம் அதில் அமையுது. அடுத்தது லைஃப் ஸ்டேஜில் 4வது ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் சொல்கிறோம், 4வது ஸ்டேஜ் அதுக்கு பேர் இருக்கிறதுனால தேடிச்சறேன். யாராவது சொல்கிறீங்களா? லெகசி. 4வது ஸ்டேஜ் என்ன, லெகசி. என்னென்ன, மிமிக்ரி, செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன், கமிட்மெண்ட், லெகசி. லெகசி ஏதாவது விட்டுட்டு போடலான்னு சொன்னேன். அவரவர் எச்சத்தார் காணப்படும் தக்கார் தகவில் அழகப்பருடைய இது இன்றைக்கு கல்லூரியாக அங்கு பந்தாடும் இடமெல்லாம் பாம்பாடும் இடமெல்லாம் பந்தாடும் காரைக்குடியை கல்விக்கொடியாக மாற்றியதா அவர் லெகசி விட்டு செல்வது. நாம் தகவல் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் நம்ம தமிழ் சொல்லுது. அப்போ 4 ஸ்டேஜில் வேற விதத்தில் சொன்னால், ஒன்று ஹாப்பினஸ் ஸ்டேஜ், அடுத்தது லைஃப் பர்பஸ் ஸ்டேஜ், அடுத்தது மோட்டிவேஷன், அடுத்தது பர்சனல் வேல்யூஸ். இந்த அளவில் நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இனிய நண்பர்கள், அறிவார்ந்த நண்பர்கள் இருக்கீங்க, உங்களுடைய பார்வையும் இதோடு சேர்த்து பகிர்ந்து கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. சொல்லுங்க. நான் கிருஷ்ணமூர்த்தி லெஃப்ட். சொல்லுங்கள் சார். தேன்மொழி மேடம், எல்லாரும் மோகன் சார் சொல்லுங்கள். நிறைய ராஜசேகரன் சார், செங்கு சார் என்ன சொல்கிறீங்க?
ரம்யா வணக்கம், சொல்லுங்க. யாரு? வணக்கம், நன்றி சுகந்தி மேடம். சார் வணக்கம், பேசலாமா? பேசுங்க பேசுங்க சார். வழக்கம் போல ஐயா உங்களுடைய வழக்கம் போல அந்த ஹை எனர்ஜி லெவல் ஸ்பீச் நல்லா இருந்தது. நீங்க எடுத்திருக்க புத்தகமும் நல்லா இருந்திருக்குது. அதனாலதான் நான் செக் பண்ணி பார்த்தேன் நெட்லயும். நீங்க குறைஞ்ச நேரத்துல நிறைய சிறு கடுகா கொடுத்தா கூட காரம் குறையாம கொடுத்துருக்கீங்க. நான் போன தடவை சொன்ன மாதிரி உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நான் அட்டெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அதனால இப்போ அதை கடைப்பிடிச்சு அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்ல பிரயோஜனமா இருக்குது. இதுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும். இந்த புத்தகத்தை எழுதியவர் அவருடைய கருத்தை எழுதியிருக்காரா அல்லது ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரா? ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருந்தால் நிறைய அந்த டேட்டான்னு சொல்லுவாங்க, அந்த தரவுகள்லாம் கொடுத்து பண்ணி இருந்திருக்கணும். அந்த மாதிரி பண்ணியிருக்காராங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. அடுத்தது அவரு இன்னொன்னு சொல்லியிருக்காரு, நம்ம நண்பர்கள் ஸ்டேஜ் 2ல இருந்து நம்ம ஸ்டேஜ் 3க்கு போயிட்டோம்னாலும் ரிலேஷன்ஷிப் பாதிக்கும் அப்படிங்கிற சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க அவர் அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கிற பெரிய சோகம் நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். என்னுடைய வாழ்க்கையில அது உண்மை. எனக்கு ஸ்டேஜ் 2வே கிடையாது, டைரக்டா ஸ்டேஜ் 1ல இருந்து 3 தான். அதனால கமிட்மெண்ட் தான். 12 வயசுல இருந்தே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதனால அந்த என்னுடைய வாழ்க்கையோட அந்த இதையும் நான் சொல்ல விரும்பினேன். இதோட நான் என்னோட முடிச்சுக்கிறேன். ஐயா, நீங்க எதுவும் சொல்றதுன்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி திருமதி நாகராஜன் சுப்பிரமணியம். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இது ஒரு 7-8 பக்கத்தில் உள்ள ஒரு ஆர்டிகிள் தான். அந்த ஆர்டிகிளில் அவர் நம்ம நிறைய இதை பற்றி பேசுகிறோம், லைஃப் ஸ்டேஜஸ் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். அவருடைய கருத்துக்களை பல ஆராய்ச்சிகள் தான், ஆனால் டேட்டாஸ் கொடுக்கல. அவர் பல கருத்துக்கள் எதையும் இது பண்ணல, அதாவது எதுவும் மனசில் யாரும் தோணுனதை சொல்ல போகிறதில்ல. பலரையும் பார்த்து அவங்க மனதில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் முழுமையாக அதில் ஆழலை. அவருடைய அப்சர்வேஷன் மாதிரி தான் அது எழுதியிருக்காரு. கட்டுரை, இது நூல்னு சொல்ல முடியாது, ஒரு கட்டுரை மாதிரி தான். அது ரொம்ப நல்லா பல ஸ்டேஜஸ் நம்ம உணர்றதை தான் சொல்கிறாங்க, வாழ்க்கையை தான் சொல்கிறாரு. ஆனால் டேட்டாஸ்லாம் கொடுக்கல. ரொம்ப மகிழ்ச்சி. வேறு யாராவது சொல்கிறீங்களா? சொல்லுங்கம்மா. நன்றி. சொல்லுங்க. வணக்கம். நன்றிங்க. வணக்கம். மிக சிறப்பான ஒரு உரை. 4 வகையான வாழ்க்கை, அது உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் 3க்கும் 4க்கும் இடையில 4க்கு போயிட்டேன்னு கூட சொல்லலாம். ஆனா இன்னும் பசங்க குழந்தைகள் அவங்க இன்னும் கல்லூரியெல்லாம் முடிக்கல. ஆனா மிக சிறப்பு தாங்க. ஏன்னா அது அப்படியே எனக்கு இப்போ பொருந்த மாதிரிதான் இருக்குது. அது பார்க்கும்போதும் நிறைய பேருக்கு அந்த ஸ்டேஜஸ் பாக்குறாங்க. ஏன்னா கடைசியில இந்த பாராட்டு அது மாதிரிதான் நடக்குது. தலைவர்களுக்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பாராட்டு விழா நடக்குது, அவங்க செய்த சாதனைகளை பேசுறாங்க. அது இந்த 4வது ஸ்டேஜ் ஒரு குறுகிய காலமா இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய தொண்டரம், அவர்களுடைய சாதனை, இதெல்லாம் பல ஆண்டுகளாக தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ கார்ல் மார்க்ஸ் எடுத்துக்கிட்டாலும், பெரியார் எடுத்துக்கிட்டாலும், காமராஜர் எடுத்தாலும், அண்ணாவை எடுத்துக்கிட்டாலும், இப்படி ரொம்ப நாளாவே அதை பேசிட்டு இருக்காங்க. காரணம் ஏதோ ஒரு சமூகத்தை அவர்கள் ஏதோ ஒரு மக்களை விழிப்படைய சொல்லி முன்னேற்றத்தை கொண்டு வச்சுட்டாங்க. நேரு கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு கிடைத்த ஒரு பெரிய மாபெரும் ஒரு பெரிய நல்ல ஒரு பிரதமர் ஆக நமக்கு
விடுதலை கிடைத்தவனும் கிடைத்தது வந்து அது ஒரு பெரிய இதான். அதனால இந்த 4 வகையும் வந்து ரொம்ப சிறப்பா நீங்க சொன்னீங்க. அதாவது மிமிக்ரி, அடுத்தது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன். அது உள்ள எக்ஸ்ப்ளோரேஷன் இப்போ என்னோட மகள் கூட நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றான். என்னோட இளையர் வந்து அந்த அப்ப இது செய்யக்கூடாது, முடி அப்படி வரக்கூடாது, இப்படி இந்த மாதிரிலாம் செய்யாத, இது வந்து நல்லதில்ல, இது வந்து நம்ம இதுக்கு அப்படிங்கும்போது அவளை வந்து சுருக்குறது தான் நாங்க நினைக்கிறோம். அது வந்து தவறாதான் நான் பாக்குறேன். அடுத்தது வந்து கமிட்மெண்ட். அது வந்து கமிட்மெண்ட்டுங்கிறது வந்து சில பேர் ஏதாவது இப்போ வள்ளலார் வந்து அவர் கமிட்மெண்ட் எடுத்துட்டாரு. அவரு எடுத்து அவர் வந்து நிறைய செய்தார். அதற்கு வந்து மிகவும் அருமையா இருந்தது. அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. அதே போல ஒவ்வொன்றும் நீங்க சொன்னது வந்து இந்த மகிழ்ச்சிங்கய்யா. நான் நிறைய இந்த செய்தி நிறையமே எனக்கு ரொம்ப பயனுடையதாக இருந்தது என்பதை இந்த தருணத்தில் சொல்லி சொல்ல விரும்புகிறேன். நன்றி ஐயா. உங்களுடைய படத்தை நான் பார்த்தேன். நீங்க வந்து இதுக்கு போயிட்டு அதாவது ஹியூஸ்டன் போயிட்டு நீங்க வந்து அங்க மலர் செல்வனோட போட்டோ காமிச்சது அந்த ரவீந்திரநாத் அவரோட படம். அது மகிழ்ச்சி. நானும் அவரை பார்த்துருக்கிறேன். அவர் அந்த பேரவை தமிழ்ச்சங்க பேரவைக்கெல்லாம் வருவாரு. தெரியும் அவர் என்ன தெரியுமோ தெரியாது. ஆனா அவரு ரொம்ப நல்ல நண்பர், பற்றாளர். நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி. நேற்று குரல் கூடல் அப்படின்னு சொல்லுங்க ரம்யா. சொல்லுங்கம்மா. ராஜசேகர் சார் பேசுறீங்களா? ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் 4 ஸ்டேஜ் சொன்னாலும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அவங்க வந்து கமிட்மெண்ட் இல்லாம இல்ல. வேற யாரும் பேசுறாங்களா? ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லாம இல்ல. அந்தந்த 4th ஸ்டேஜுக்கு கூட நான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அந்த ஸ்டேஜ்லயே நமக்குன்னு உள்ள வேலைகள் இருக்கு. அதை வந்து நம்ம அதை வந்து ஒதுக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாத்தையும் செய்யத்தான் செய்யணும். அதனால நமக்கு வந்து உள்ள அந்தந்த ஸ்டேஜுக்கு அந்தந்த வயசுக்கு தகுந்தாப்புல அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்தாப்புல அவங்க உங்களுக்கும் ஒரு நினைவுகள், செய்யக்கூடிய வேலைகள், படிக்கக்கூடியது எவ்வளோ இருக்கு. இருந்தாலும் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வரும் பொழுது நினைக்கிறது 4-5 நினைச்சாலும் ஏதோ ஒன்னு எடுத்து நடத்தணும் திறமையா அப்படிங்கறத வந்து நல்லா அழகா எடுத்து சொன்னீங்க. அநேகமா நான் வந்து 4th ஸ்டேஜுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ கூட எனக்கு கூட கமிட்மெண்ட்ஸ் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல அதாவது அதத்தான் சொல்றாரு மேடம். கமிட்மெண்ட் இருக்கும் ஆனா பிரியாரிட்டி மாறுங்கிறார் அவர் சொல்றது. நமக்கு கமிட்மெண்ட், எல்லாரும் கமிட்மெண்ட் இருக்கும் ஆனா பிரியாரிட்டிஸ் மாறுதுங்கிறாங்க. இப்போ சின்ன சின்ன விஷயத்தில் விட நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுகள் அப்போ இருக்க போது முழு எஃபர்ட் போட்டால் தான் சந்தோஷம், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான அப்சர்வேஷன். நன்றி. வேற நண்பர்கள் நல்ல அப்சர்வேஷன் சார். நன்றி நன்றி. ராஜசேகர் பேசிட்டோம். முதல் முறையா நீங்க பேசுற நம்ம இதுக்கு இப்பதான் ஜாயின் பண்ணாரு. அவர் பேசுறோம். வணக்கம். முழு நேரம் இருந்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க சார். அப்படியா? சரி. யாராவது இந்த 4 ஸ்டேஜ் வந்து இளம் வயதிலேயே தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அப்படி தெரியலன்னா பேரண்ட்ஸ் ஆன பிறகு குழந்தைகளை பத்திக்கலாம். அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைகளை நல்ல ஒரு நிலை கொண்டு வரலாம். இந்த நல்ல புத்தகம் தாயா. அது வந்து நானும் எனக்கு ரொம்ப இதை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து உள்ளது. இது வந்து புது தம்பதியர்கள்லாம் இது வந்து ரொம்ப பயனா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து குழந்தைங்களை வந்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். நம்ம வந்து அவங்க மேல அவங்க விரும்பி ஒரு கல்யாணம் பண்றாங்க, இப்போ ஆணவ கொலை எல்லாம் நடக்குது, இதெல்லாம் கூட தடுத்துடலாம். அவங்க விரும்பி செய்யறாங்க. அது வந்து இரு மனம் விரும்பி தானே செய்யணும். ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் தான், செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் தான் அது. கரெக்ட். ஆமா ஆமா ஆமாங்க. அது மாதிரி நிறைய இந்த 4 ஸ்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில வந்து ஒரு தெளிவு அடைஞ்சிடலாம். கரெக்ட்.
ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே இருக்கட்டும், அவங்கள போய் நம்ம இது பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அருமை 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 அருமை. சொல்லுங்க. ஒரு தெளிதல் புரிதலுக்காக தான் இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துட்டு நமக்கு அது பிடிச்சிருந்தது, நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி தான். சொல்லுங்க எல்லாரும், வேற நண்பர்கள் யாராவது சொல்லுங்க. வணக்கம். யாரு? சொல்லுங்க. ரம்யா பேசுறாங்க சார். நல்லது. எனக்கு என்ன எல்லா ஸ்டேஜுமே ஓகேதான். ஃபைனலா அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல மட்டும் நமக்கு ரெக்ரெட்ஸ் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. கரெக்ட். நல்லது. நல்லா இதெல்லாம் வந்து அது சரியான பார்வை தான். நமக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் நினைவுகள் தான் இருக்குங்கிறாங்க, செயல் இல்லை, நினைவுகள் தான் இருக்குங்கிறாங்க. அந்த நினைவுகள் நம்மளை துன்புறுத்தக்கூடாதுல்ல. அப்போ முதல் ஸ்டேஜஸ்லாம் நல்ல வாழ்க்கை இருந்தால் தான் அந்த துன்புறுத்தல் இல்லாமல் இருக்கும், குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கும். அது மாதிரி வாழ்தல் மிகச்சிறப்பு தான். அருமை. நன்றி. தேன்மொழி ஏதாவது சொல்றீங்களா? சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் அந்த ஆர்டிகல் லிங்க் கூட போடுங்க குரூப்ல. படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிச்சுக்கிட்டோம். படிங்க. உங்ககிட்ட இருக்கும் பட்சத்துல போடுங்க, இல்லை நான் கூகுள் பண்ணி கூட. இல்லை இருக்கு. நான் பேர் இந்த பேரை மாத்திரம் இந்த ஒரே ஒரு நிமிஷம். இந்த பேருக்கு MARK மார்க் MANSON அதை டைப் பண்ணாவே இது வந்துடும். 4 stages of lifeன்னு போட்டு மார்க் மான்சன்னு நீங்கள் டைப் பண்ணாவே இது வந்துடும். சொல்லுங்க. அவர் 4 சொல்றாரு: ஹாப்பினஸ், லைஃப் பர்பஸ், மோட்டிவேஷன், பர்சனல் வேல்யூஸ். சொல்லுங்க. சூப்பர் சார். அதாவது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் என்னன்னா அந்த கமிட்மெண்ட் தான். சாந்தா மேம் ஆகட்டும், நீங்களாகட்டும், இந்த கமிட்மெண்ட் வந்து அது 4th ஸ்டேஜ்ல தான் வரும் போல இருக்கு. தெரியல. இந்த பிரையாரிட்டி அவங்க கமிட்மென்ட் கொடுத்துட்டாங்க ஐயா. இல்ல இல்ல, ரொம்ப வருத்தமா இருக்குது என்னன்னா, இப்ப வருத்தமா இருக்குது என்னன்னா, இப்ப நம்ம இளைய தலைமுறை நிறைய போய் பாக்குறோம்ல, நிறைய கம்பெனிஸ்ல போய் நம்ம பயிற்சி எடுக்கிறோம். நம்ம பாக்குறப்ப அது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இன்னைக்கு அந்த இளைய தலைமுறை கம்மியா இருக்கு. எல்லாருக்குமே அதுவும் இந்த ஜென்சி அந்த மில்லேனியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே வளர்ந்துடணும், நிறைய காசு வந்துடணும் அப்படின்ற அந்த அந்த ஃபாஸ்ட் பேஸ்ல இருக்காங்க. அவங்கள ஸ்லோ டவுன் பண்றதுக்கு முடியாது. ஸோ எல்லாமே ஃபாஸ்ட் ஆயிட்டு சாட் ஜிபிடி வரைக்கும் வந்துச்சு. அதனால அதுக்கு மற்றவங்க ஈடு கொடுக்கறதுக்கு தான் நம்ம தயார்படுத்திட்டு இருக்கோம். நான் இந்த 4 ஸ்டேஜஸ்ல வந்து நான் ரொம்ப வருத்தப்படுற ஒரு ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க அடலசன்ஸ்லயும் சரி, இன்னைக்கு இருக்க அந்த இளைஞர்கிட்டயும் வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு. தன்னை வந்து ஏதாவது ஒரு ரோடுல அடையாளப்படுத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம். நான் வளர்ந்து வந்தப்ப இல்ல, நீங்க வளர்ந்து வந்தப்ப அது இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப அந்த ப்ரெஷர், பியர் ப்ரெஷர் வந்து நம்ம வந்து பியர் ப்ரெஷர்ன்றது வந்து நமக்கு ஒரு வேலை அலுவல் சார்ந்த ஒரு விஷயமா நினைக்கிறோம். அது இந்த பியர் ப்ரெஷர் வந்து ஸ்கூல்ஸ்லயே ஆரம்பிச்சிருது. ஸோ நிறைய பெற்றோர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கூலி தொழிலாளியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்ம பையனை வந்து ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவோம், ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. ஆனா அங்க போன பிறகு வந்து அந்த கூட இருக்க பசங்க வந்து அவங்க கொண்டு வர டிஃபன் பாக்ஸ், நம்ம கொண்டு போற டிஃபன் பாக்ஸ், அவங்க கொண்டு வர பென்சில் பாக்ஸ், நம்ம கொண்டு வர பென்சில் பாக்ஸ், அவங்க கொண்டு வர ஜாமெட்ரி பாக்ஸ்லயே அந்த கம்பேரிசன் ஆரம்பிக்குது. அங்கேயே அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுருது, ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம். சரி, என்னோட வாழ்க்கையில கூட எனக்கே நடந்திருக்கு, அந்த அனுபவத்தை வந்து சொல்றேன். ஸோ லோ செல்ஃப் எஸ்டீம்ல போயிடுவாங்க. அதுவே அவங்க தன்னம்பிக்கை வெகு நாளைக்கு அது பாதிச்சுட்டு இருக்கும். அது அவங்களுக்கு புரியவும் புரியாது, டிஸ்கஸும் பண்ண முடியாது. ஆனா பேரண்ட்ஸை பொறுத்தவரை அவங்களோட திறனுக்கு மீறிய ஒரு விஷயத்த அவங்க பண்ணிட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் ஆனா அது அந்த குழந்தையோட ஸ்டேஜ்ல இருந்து பாக்குறப்ப அது ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுது.
ரெண்டாவது இப்ப நான் பாக்குறதுல மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ். இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய பியர் பிரஷரா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அவன் வந்து நீ என்ன கேவா, நீ என்ன லெஸ்பியனா அப்படின்னு இமிடியேட்டா கேட்கற அளவுக்கு, கேலி கிண்டல் பண்ற அளவுக்கு ஒரு பியர் பிரஷர் இருக்கு. பிளஸ் வந்து என்னென்ன ஐடென்டிட்டி பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து இந்த இன்னைக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல என்னென்ன ஒரு ஐடென்டிட்டியை தேடி போறாங்கன்னா, ஒண்ணு வந்து அவர் வந்து பைக்கரா இருக்கணும், டிராவலரா இருக்கணும், மியூசிஷியனா இருக்கணும், ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்ண தெரியவா இருக்கணும், ரைட்? எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல ஃபுட்பாலரா இருக்கணும், வீக்கெண்ட் கிரிக்கெட்டரா இருக்கணும். அது மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறவங்கள. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஃபுடி யூடியூபரா இருக்கணும், பிளாகரா இருக்கணும். இது மாதிரி ஏதாவது ஒரு கட்டாயம் இருக்கு அவங்களுக்கு. அது ஒன்றுல தன்னை அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு பியர் ப்ரெஷர் இருக்கு. அந்த பியர் ப்ரெஷர்னாலே இப்ப வந்து நிறைய அந்த இளம் வயதினரே வந்து இந்த போதைக்கு அடிமையாகிறது. ஸோ அந்த பியர் ப்ரெஷர்னால அந்த செல்போன் வேணுன்றக்காண்டி திருட ஆரம்பிக்கிறது, கொள்ளடிக்க ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் வந்து நிறைய நல்ல குடும்பத்துல இருந்து வர்ற நல்லா படிச்ச பசங்களே இதை பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் கேள்விப்படுறேன். அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல தான் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்து நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா அவன் வந்து ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டுருந்தாலும் அவனுக்கு பேக்கெட் பண்ணி வேணும்ன்ற கவுண்டி நிறைய தப்பான வேலைகள் பண்றாங்க, திருட்டு உட்பட. நல்ல பைக் வாங்கணும், நல்ல மொபைல் வாங்கணும், நல்ல உடுப்படுத்தணும்ன்ற கவுண்டி நிறைய தீய இருக்காங்க. அது பாக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த பியர் பிரஷர், இந்த ஆர்டிகல் எப்ப எழுதுனான்னு தெரியல, அந்த குறிப்பு இருந்தா ஒருவேளை இன்னைக்கு எழுதுனா வேற மாதிரி எழுதுவாங்களோ ஒரு ஸ்டேஜஸ். ஏன்னா நம்ம வைரமுத்தே வந்து 8 பிரிச்சுக்கணும், 8 ஸ்டேஜஸ் பத்தி பேசி போனாங்க. இது 4 ஸ்டேஜஸா இருக்கு. தேங்க்யூ சார். அதாவது இது ஒரு புரிதல் அதாவது ஒரே ஒரு நிமிடம் அடுத்து அப்படி சொல்லுங்க. அதாவது நமக்கு ஒரு புரிதல் இருக்கு, பையன் இப்படி தான் நடந்துக்கிறான், அவன் இதுவரைக்கும் நம்ம சொன்னதையோ அல்லது இந்த சொசைட்டி சொன்னதையோ கேட்டான், இப்போ அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான், தன்னை தனித்துவமாக காமிக்கணும்னு நினைக்கிறாங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்தால் நம்ம கொஞ்சம் அனுதாபமாக இருந்து அவனோட ஒத்து போகலாம். அது மாதிரி இதுக்கு தான் இந்த இதுகளை யோசிக்கிறது. இப்போ இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பேரண்ட் இருந்தாங்க, அப்படி இருந்தால் அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு கீழே இப்போ உங்கள் ஸ்டேஜில் இருக்கவங்க உங்கள் அப்பா ஸ்டேஜையோ அல்லது என் ஸ்டேஜில் இருக்கவங்களையோ புரிஞ்சுக்கலாம். நாங்கள் இங்கே பேச வர்றதை ஒரு ஹாப்பினஸ்ஸாக எடுத்துக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு இதுவாக மாற்றமாக இருக்குது. இப்போ அவங்க தினம் ஒருங்கிணைக்கிறதுல அவங்க அதில் ஒரு சின்ன ஹாப்பினஸ்ஸு ப்ரியாரிட்டி மாறுது. நான் இவ்வளவு நாள் 40 வருஷம் ஒரு நிறுவனத்தில் கமிட்டடாக உட்காந்துருந்தேன். இப்போ அந்த கமிட்மெண்ட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரியாரிட்டிஸ் மாறுதுங்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. புரிஞ்சுக்கலாம் நம்ம மனிதர்களை இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு இப்படி நடந்துக்கிறாங்க, அப்படி நடந்துக்கிறாங்களே, இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு ஒரு புலம்பாமல் இதுக்கெல்லாம் ஒரு இதுகள் இருக்குது, ஆனால் முடிஞ்ச வரை நம்ம வழிகாட்டலாம் அப்படிலாம் நம்ம நினைக்கிறதுக்கு இது வாய்ப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அருமையாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி செங்குபால் சார். வேற நண்பர்கள் பேசுங்கம்மா, யாரா நடுவில் வந்தீங்களே. நீங்க ஐயா ஒண்ணு சொன்னீங்க, உங்களோட நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு ஆங்கில பள்ளிக்கூடம் ஒண்ணு நடத்திருக்காரு, ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து எந்த ஸ்டேஜுங்க? அது வந்து 4வது ஸ்டேஜ்ல. 4வது ஸ்டேஜ்ல என்ன பண்றாரு, தன்னுடைய அதாவது அவரு அதாவது என்ன சொல்றாங்க சில பேர் லெகசி 4வது அவரு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாவெல்லாம் மாறுறாங்கிறாங்க. அது வரைக்கும் அவ்வளவு ஸ்பிரிச்சுவல் இல்லை அவர் பணியில் இருந்த வரைக்கும். அப்போ மார்க்கத்தை ரொம்ப இது பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே ஒரு கல்லூரியில் ஒரு பொறுப்பில் இருந்திருக்காரு. ஆனால் அங்கே நாம்கே வாஸ்தின்னு சொல்கிறோம்ல, அவர் அதில் எதிரையுமே ரொம்ப அதில் அப்போ ஈடுபடலை.
இந்த பணி நிறைவுக்கு அப்புறம் அதில் நிறைய ஈடுபட்டிருக்காரு. அப்போ அவர் மனசில் பிள்ளைகள் நம்ம விட்டு பெண் பிள்ளைகள்லாம் ரொம்ப படிக்கலை அப்படிலாம் தோணுது. அப்போ பிள்ளைகளுக்காக பெண் பிள்ளைகள் எல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய ஊக்குவிக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஆங்கில பள்ளியை ஒத்த கருத்துள்ளவங்களோட ஆரம்பித்து அது நடக்குது. அந்த கொஞ்சம் ப்ரியாரிட்டிஸ் மாறுது. கமிட்மெண்ட்டில் உட்கார்ந்துருந்தவர் 45 வருஷம் 40 வருஷம் மிக உயர்ந்த பதவியில் இங்கே இருந்தவர் அப்படி மாறுறதில்ல. அப்போ அவங்க எதையாவது விட்டுட்டு போகலாம். லெகசி இன்றைக்கி அவரை பற்றி நான் பேச முடியுதில்ல. அது அந்த ஒரு லெகசி, அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுல்ல. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சியா. ஏன்னா இப்போ நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நானும் வந்து ஒரு ஆன்மீகவாதியா இருந்தேன் முன்னாடி. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாத்திகன் மாதிரி அந்த அந்த நம்பிக்கைலாம் என்கிட்ட இல்ல. மனிதாபிமான நம்பிக்கை அதிகமா வந்துச்சு. அதே மாதிரி நானும் என்ன பண்ணேன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் இங்க அமெரிக்கால ஆரம்பிச்சோம். நண்பரோட சேர்ந்து நான் என்னோட முன்னிலையில் நாங்க தான் பண்ணாது. பேர் வந்து கரோலினா தமிழ் பள்ளி. எப்படியாவது பிள்ளைங்க வந்து இங்க பள்ளிக்கூடம் இருக்கு, இருந்தாலும் நாங்க ஆன்லைன் இது வந்து இணையதளத்துல தான் நடத்துறோம். கிட்டத்தட்ட 2வது வருஷம் முடிச்சிருக்கோம். முதல் வருஷத்துல 80 குழந்தைகள், அடுத்த வருஷம் 160 கிட்ட வந்தாங்க. அப்படியே அதிகம். அது வந்து இப்ப நீங்க சொல்றத வந்து அப்படியே லிங்க் பண்ணா எதுக்காக பண்றோம் அப்படிங்கும் போது அந்த லெகசி தேவை. நம்மளும் சாதனை முடியும், ஏதாவது ஒன்று செய்வோமே முடியும். நம்மளால பெரிய சாதனைகள்லாம் பண்ண முடியல, நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப அதாவது கோஆர்டினேட் பண்ணும்போது ரொம்ப சரியா இருக்குது. நன்றி நன்றி நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பர்சனல் வேல்யூஸ்ங்கிறதா சார். மோகன் சொல்லுங்க சங்கர். மோகன், நீங்க இங்க புத்தகம் நீங்க ரிவ்யூ பண்ணிருக்கீங்களா? நான் ஒரு டைம் பண்ணிருக்கேன். ஒரு டைம் வந்து என்ன பண்ணேன்னா அந்த டயபெட்டிஸை பத்தி நான் ஒரு டைம் பேசினேங்க. அதாவது இவரு ஒரு ஜேசன் பாங்குன்னு ஒருத்தர் புத்தகம் எழுதி அவர் வந்து இந்த டயபெட்டிஸுக்கு வந்து உண்மையிலேயே அதாவது ஒரு மருந்து அப்படின்னா அதுதான் மருந்து அப்படிங்கிறத பத்தி அவர் வந்து நிறைய பேருக்கு நிறைய பேர் அதனால பயனடைஞ்சிருக்காங்க. நானும் அதுல பயன்பெற்றேன். அந்த இதை பத்தி பேசினேன் ஒரு முறை. நான் ரெட்ஃபோர்ட்ல பேசினேன். அதாவது டயபெட்டிஸ் கோட் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு. ரொம்ப மிக சிறப்பான ஒரு புத்தகம். அதாவது சூப்பர். எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. ஸோ உங்க ஆளு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க, ஒரு நல்லா பேசுறீங்க, நீங்களாம் புத்தகம் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ஜூலைல உங்களுக்காக நான் ஒரு டேட் பிளாக் பண்ணிடுறேன். உங்களுக்கு பிடிச்ச டைம் அண்ட் டேட் சொல்லுங்க. நான் ஒரு நாள் பிளாக் பண்ணி வைக்கிறேன். நீங்க வந்து ஒரு புத்தகம் ரிவ்யூ பண்ணுங்க. சரி சார், கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஒரு சனி ஞாயிறுல இருந்துன்னா வசதி. நான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு லீவ் இன்னைக்கு அமெரிக்கால ஜூன் 10னால, அதனால சனி ஞாயிறுல ஒரு நாளைக்கு செய்யலாங்க. சூப்பர். நான் உங்களுக்கு ஒரு பிளாக் பண்ணி போட்டுறேன். நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க. நானே சொல்றேன் இந்த நாள்னு சொல்றேங்க. நன்றி நன்றி. இப்பவே சொல்லிடுங்க, இன்னைக்கே நாளைக்கு அந்த மாதிரி சொல்லிடுங்க. ஒரு இது போட்டு விட்டுருங்க மெசேஜ். ரொம்ப மகிழ்ச்சி. வேற யாராவது சொல்றீங்களா? வைத்திலிங்கம் பாலகுரு சொல்லவே இல்லை. வெளியில போயிட்டீங்களா? வேற எதில் இருக்கீங்களா? மணிசங்கர் நல்லது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.